நமக்கு என்ன ஒரு திறமை இருக்கோ, நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அதில் நமக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு தோன்றுறது. நம்ம எல்லாரையும் பார்த்து பகவான் இருக்கான், கவலைப்படாத, பகவான் கைவிட மாட்டான், பகவான் நாமாவை சொல்லு, நீ தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த பகவான் நாமா இருக்கே அது உன்னை காப்பாற்றும், கைவிடாது. அந்த நாமா உன்னுடைய பாவத்தை போக்கும், புண்ணியத்தை கொடுக்கும், உன்னை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மீதி யுகங்கள்லாம் நீ தியானம் பண்ணினா, யோகம் பண்ணினா, பிரம்ம விசாரம் பண்ணினா என்ன ஒரு பலன் கொடுக்குமோ அந்த பலன் உனக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பகவானுடைய நாமாவை சொன்னாலே கிடைக்கும். ராமா, கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பொறுத்தியாருக்கு சொன்னால் மட்டும் போராது. பொறுத்தியாருக்கு சொல்கிறத காட்டிலும் நமக்கு அதில் ஸ்திரமான நம்பிக்கை இருக்கணும், அதில் ஒரு பெருமை இருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, நான் நாமா சொல்கிறேன், எனக்கு என்ன கவலை, எனக்கு எப்படி பாவம் ஒட்டும், எனக்கு பாவமே ஒட்டாது, நிச்சயம் இதுதான் எனக்கு கடைசி ஜென்மா. ஏன் அப்படின்னா நான் பகவான் நாமா சொல்கிறேன். அந்த நாமா பகவான் நாம போதேந்திரால் சொல்லியிருக்கார், எவ்வளவோ மகான்கள் சொல்லியிருக்கா, என் குருநாதர் சொல்லியிருக்கார், நாமா சொல்கிறவனுக்கு பிறவி இல்லைன்னு சொல்லியிருக்கார்.